ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். நான் உங்கள் தேவேந்திரன். ஸோ கைஸ், இன்றைக்கி 27th ஜூலை மண்டே மார்க்கெட் வந்துட்டு ஒரு 160 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகிருக்கு. பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஸோ கைஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஐ திங்க் வந்து இது வீக்லியில் நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள். ஒன் செகண்ட், சிபிஆர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ டெய்லி சார்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். டெய்லி ஆர் மந்த்லியில் கூட பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்போ பண்ணான்னு தெரியல. ஸோ கரெக்டாக மார்க்கெட் அங்கே போயிட்டு ஒன் செகண்டா ஓகே, மந்த்லியில் பண்ணியிருக்கேன். ஆனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மந்த்லியில் பார்த்தா. ஒன் செகண்ட். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேடுக்கு இன்றைக்கி எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்தாண்ட போய்ட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வருது. அண்ட் தென் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சிபிஆரில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரெசிஸ்டன்ட் 2 போய்ட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். ஸோ நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்றது உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 23,900 வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ நான் இப்படி தான் கைஸ் ஃப்ரண்ட் பேஜில் தான் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஒரு 2 லாட் வாங்கலாம். பை பண்ணியாச்சு. ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஓகே 58.60. ஸோ நம்ம ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வைப்போம். 59, 60, 63 63.5 வைக்கலாம் நம்ம. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் நான் ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டக்குன்னு ஹிட் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு லாஸில் போகிற மாதிரி தான் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக 45 நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோக்குள்ளே போகாது, விட மாட்டேன். ஸோ அரௌண்ட் 60க்கு வந்துச்சு மார்க்கெட்டு. 180 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூவே 7,000 தான். $7,600 something. ஸோ நம்ம டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஓ மை காட், கிட்ட போயிட்டு ஓகே 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 வெயிட். ஓ மை காட், என்னங்க அது? அச்சோ, கிட்ட போயிட்டா வந்துட்டான். ஃபைனலி டார்கெட் கம்ப்ளீட்டட். வாங்க, 574 rupees ப்ராஃபிட் டுடே. பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு நம்ம ட்ரேடு எடுத்து நம்ம பை பண்ணது எத்தனை மணிக்கு பை பண்ணியிருக்கோம்? 10:01 ஓகேங்களா. 10:05 4 நிமிஷத்தில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு சின்ன ஸ்கேல்பிங், ஒரு 5 பாயிண்ட்ஸு 2 லாட் எடுத்தோம்.
₹574 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ப்ரோக்கரேஜ்லாம் போச்சுன்னா கூட ₹500 ப்ராஃபிட். இட் இஸ் வெரி குட் ஐ திங்க். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு இப்போ ஓகே, இது வந்து நான் வந்து எப்படி அஸ்யூம் பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹாவ் கேபிட்டல் இன் மை அக்கௌண்ட் 30,000 வச்சுருக்கேன்ற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஆனால் பட்டில் இதில் ஜாஸ்தி காமிக்க 1 lakh அது விட்டுருங்க. நான் 30,000 தான் வச்சுருக்கேன் நான். ஸோ உங்கள் கேபிட்டல் 30,000க்கே இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். அண்ட் எடுத்துக்கிற கேபிட்டலுக்கு இன்னும் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ். ஸோ 30,000க்கு ₹500 என்ன வச்சு 30,000 அரௌண்ட் 1.5% ப்ராஃபிட். வெரி குட். ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு, ஒரு சின்ன ஸ்கேல்பிங். ஸோ முடிஞ்சால் இன்னொரு ட்ரேட் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி தெரிஞ்சிச்சுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. ஸோ பெரிய டார்கெட்டு நம்ம பெரிய டார்கெட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நல்லா எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் S2 இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வருது. ஸோ என்டர் பண்ணால் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம பெரிய ப்ராஃபிட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன் ப்ரீமியம் ரிலீஸ் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர்நூன் வந்துச்சுன்னா திருப்பி ஒரு 5 பாயிண்ட்ஸ் என்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடிங் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும், உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி நல்லாயிருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது வரும் பெரிய இதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பெருசாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், பணம் கொடுத்து அப்படிலாம் இல்லை. சிம்பிள், நீங்கள் டெய்லியும் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவில் இந்த மாதிரி வந்து இதோட லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி நம்ம ட்ரேடிங் சின்னதாக பண்ணி போடலான் இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஸோ ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், என்ன ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் தானே பண்ணி போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி ஐ ஹாவ் அ அக்கௌண்ட். ஸோ ஐ ஹாவ் சம் அமௌண்ட். ஸோ என்னுடைய நீடுக்காக வந்து விட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்து டச் விடக்கூடாது இல்லையா, அதனால் பேப்பர் ட்ரேடிங்கில் நான் ரியல் ட்ரேடிங் மாதிரி மைண்ட் செட் வச்சு பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ரியல் ட்ரேடிங்கும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேப்பர் ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் ரியல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறீங்களோ அந்த எமோஷன் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நான் பேப்பர் ட்ரேடிங் வச்சு தான் நிறைய கற்றுக்கிட்டேன். நீங்கள் மார்க்கெட் வந்து நீங்கள் வாட்ச் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து அது எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் பெருசாக டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது பெரிய நாலேஜ் இல்லை, நார்மலாக சிம்பிளாக ஒரு லேமனை எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ கீப் இன் டச். தேங்க்யூ ஸோ மச்.